ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அவனை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு சிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அவனை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு சிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படின்னா இது என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப், இது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு அர்த்தம். அப்படியே நாங்கள் எல்லோரும் திகைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எல்லோரும் திகைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சந்தித்து நீண்ட நாட்களாகிவிட்டன அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட் அப்படின்னு சொல்லலாம். நீ நிஜமாகவே என்னை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீ உண்மையிலேயே என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ரியலி சேவ்டு மீ அப்படின்னு சொல்லலாம். நீ நிஜமாகவே என்னை காப்பாற்றிட்ட, இல்லை நீ உண்மையிலே என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லணும்னா யூ ரியலி சேவ்டு மீ அப்படின்னு சொல்லலாம். நீ என் வாழ்க்கையை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லணும்னா யூ ரியலி சேவ்டு மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நகர்றீங்களா, இல்லை கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நகருங்கன்னு ஆர்டராக கேட்குறதுக்கு கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு குட் யூ மூவ் அ லிட்டில் அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு குட் யூ மூவ் அ லிட்டில் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை மறுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐம் சாரி டு ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை மறுத்ததுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் சாரி டு ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். வெரி ஆஃபன் வி யூஸ் திஸ் சென்டென்ஸ். நான் இப்போ தான் சாப்பிட உட்காந்து அதுக்குள்ளே எனக்கு கால் வருது, இல்லை நான் இப்போ தான் சாப்பிட உட்காந்து அதுக்குள்ளே நீ என்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ தான் சாப்பிட உட்காந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் சேட் டவுன் டு ஹேவ் மை மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ தான் சாப்பிட உட்காந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் சேட் டவுன் டு ஹேவ் மை மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். ப்ரவுட் அப்படின்னா பெருமையாக ஃபீல் பண்ணுறது. ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னா நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அது தவறுதலாக நடந்துருச்சு அப்படி சொல்லுவோம். எல்லா தவறுதலும் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் ஹேப்பன்டு பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தவறுதலாக நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹேப்பன்டு பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம், இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா நான் ரொம்ப லேட்டாக தான் முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், முழித்தேன் அப்படின்ட்டு. இல்லை நான் இன்றைக்கி காலையில் ரொம்ப தாமதமாக முழித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வோக் அப் லேட் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி காலையில் தாமதமாக முழித்தேன் இல்லை விழித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வோக் அப் லேட் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த உணவை எடுத்துகிட்டு வா, இல்லை அந்த உணவை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பிரிங் தி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் தி ஃபுட் அப்படின்னா உணவை கொண்டு வா, இல்லை உணவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு மீனிங். என் வேலை இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை ஒர்க் இஸ் நாட் yet ஓவர் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய வேலை இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஒர்க் இஸ் நாட் yet ஓவர். இப்போ நம்மளோட கோக்கலிக்கே கேட்பாங்க ஆஃபீஸில், வா போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னோடய வேலை இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லணும்னா நோ யூ கோ ஐல் கம் லேட், மை ஒர்க் இஸ் நாட் yet ஓவர் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய வேலை இன்னும் முடியலை அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். ஷேலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமே இல்லாதது தான் நம்ம ஷேலோன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் பாண்ட் இஸ் ஷேலோ அப்படின்னா இந்த குளம் ஆழமே இல்லாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ். இந்த குளம் ஆழமே இல்லாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் பாண்ட் இஸ் ஷேலோ அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த குளம் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன எக்ஸாக்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வரும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி கிவன் ஒன் ஆஃப் மை வீடியோஸ். லெட்ஸ் see who's going to give correct answer. என்னோடய தலையை கொஞ்சம் மெதுவாக இப்படியே அமுக்குறியா, இல்லை கொஞ்சம் அமுத்து அப்படி சொல்லுவோம், அழுத்து அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கம் அண்ட் ப்ரெஸ் மை ஹெட் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். என் தலையை மெதுவாக அழுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அண்ட் ப்ரெஸ் மை ஹெட் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லலாம்.
அவன் ஒரு சரியான தொட்டாஞ்சினிங்கிப்பா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட நடைமுறை பேச்சில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ டச் மீ நாட் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு தொட்டாஞ்சினிங்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ டச் மீ நாட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வாய் பேசுகிறியே, ஃபஸ்ட்டு அவகிட்ட அதை கேட்க உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அவகிட்ட அதை கேட்க உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லணும்னா டு யூ ஹாவ் கரேஜ் டு ஆஸ்க் ஹர் தட் அப்படின்னு கேட்கலாம். கரேஜ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு யூ ஹாவ் கரேஜ் டு ஆஸ்க் ஹர் தட் அப்படின்னா அவகிட்ட அதை கேட்க உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு மீனிங். உன்னோட கதையெல்லாம் கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உன் கதையை என்கிட்ட சொல்லாத, அதை கேட்க நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐம் நாட் ரெடி டு லிசன் யோர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐம் நாட் ரெடி டு லிசன் யோர் ஸ்டோரி அப்படின்னா உன் கதையை கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு மீனிங். நம்ம ஏதாவது ஒரு பிஸியாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது தான் நம்மளை யாராவது எனக்கு இது கொஞ்சம் பண்ணுறியா, எனக்காக இது கொஞ்சம் பண்ணுறியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இதை நான் வேறு வேலையில் பிஸியாக இருக்கேன், நீ ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் பிஸி வித் சம் அதர் ஒர்க், ஒய் டோன்ட் யூ டூ இட் யுவர் செல்ஃப். ஏன் நீயே அதை பண்ணக்கூடாது, நான் வேறு வேலையில் பிஸியாக இருக்கேன், அது ஏன் நீயே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ எம் பிஸி வித் சம் அதர் ஒர்க், ஒய் டோன்ட் யூ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கலாம். நான் வேறு வேலையில் பிஸியாக இருக்கேன், அதை நீயே ஏன் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இதோட தமிழ் அர்த்தம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. இந்த வீடியோ உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா give me a like. நான் உங்கள் முகம் கானா சகோதரி.